Hello friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின further information நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணனும்னா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further details கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து actually இன்ஸ்டிடியூட்ல இருக்கோம். நிறைய ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து கோர்ஸ் சம்பந்தமா இல்லாம அதை விட எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நிறைய கத்துட்டு இருக்காங்க. அதே வரிசையில இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து ஃபேஷன் டிசைனிங்கா இருக்கட்டும், ஆரி எம்ப்ராய்டரியா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. நீங்க வந்து ரெண்டுமே தெரியலாட்டினா கூட உங்க கையில இருக்கிற ஒரு துணியோ இல்ல ஒரு பிளவுஸையோ இல்ல ஒரு ட்ரெஸ்ஸையோ வந்து நீங்க சூப்பரா டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, ஆரி எம்ப்ராய்டரி தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. நீங்க வந்து இந்த ஒரு மெஷின் முன்னாடி இருக்கு. ஸோ இந்த மெஷின் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். நீங்க வந்து உங்க கையில இருக்கிற ட்ரெஸ், உங்க கையில இருக்கிற பிளவுஸ், உங்க கையில இருக்கிற துணியை வந்து ஈஸியா வந்து டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ஆக்சுவலாக இது வந்து பீட்ஸ் ப்ரெஸ்ஸிங் மெஷின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக பேர்ல் பீட்ஸ் ப்ரெஸ் பண்ணுற மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மெஷினை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மெஷினோட சேர்ந்து அந்த பீட்ஸோட கீழே கொடுக்குற அந்த பேஸ் இருக்கு, அப்புறம் பேர்ல்ஸ் இருக்கு, பீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பீட்ஸை வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ல வேணா நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங், ஆரி எம்ப்ராய்டரி நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எதுவுமே தெரியாட்டாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கோம், நம்மளோட துப்பட்டா இருக்கு, இல்லை ஒரு பிளவுஸ் இருக்கு, இல்லை ஒரு சாரி இருக்கு, சாரி ஃபுல்லுமே வந்து பிளைனா இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போறோம் அப்படின்னா இமீடியட்டா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம இந்த மெஷினை யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் ஃபுல்லுமே வந்து அங்கங்க ஃபுல்லா புட்டாஸ் இருக்கிற மாதிரி பீட்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ்ல நம்ம பீட்ஸ் வாங்கிட்டு அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இம்மீடியட்டா ஒரு டிசைன் வச்சு ஒரு கிராண்டா மாற்றணும் அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும் இந்த மெஷின் யூஸ் பண்ணி. ஸோ வந்து இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பீட்ஸ் மெஷின். இது வந்து யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் பண்ற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல சிசருக்கு இப்படி கட் பண்றதுக்கு இப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணா போதும். இது வந்து நம்ம அந்த பீட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி ட்ரெஸ்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து உள்ளுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி டைஸ் கொடுத்துருப்பாங்க. இது பேர் டைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ரப்பரில் ஒரு ரவுண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்குள்ளே வந்து நம்ம பீட்ஸ் வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ பீட்ஸ் வந்து நிறைய சைஸ் வாரியாக இருக்குது. இப்போ இந்த பீட்ஸ் பாருங்கள், கிரே கலர் பீட்ஸு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுவோம். ஸோ இந்த பீட்ஸையும் வந்து நான் இந்த ராடில் அட்டாச் பண்ணேன்னா இது அட்டாச் ஆகாது, உள்ளே போகாது. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த சைஸில் கரெக்டாக வருதா, அப்போ இதில் வந்து அந்த பீட்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நான் ஒரு ஒயிட் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை பார்ப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதே வந்து நான் இந்த பீட்ஸ் எடுத்து வேறு இதுலேயே போட்டேன்னா செட் ஆகாது. ஸோ இதில் தான் கரெக்டாக செட் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து எதில் செட் ஆகுதோ அதில் ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் வச்சுருக்கோமா, இப்போ இந்த பீட்ஸே எடுத்து நான் இதில் போட்டேன்னா செட் ஆகாது. பாருங்க, செட் ஆகலை. ஸோ இதில் வேறு இதில் போட்டு பார்ப்போம். இதில் ரொம்ப உள்ளே போகுது, எடுக்க முடியாமல். ஸோ இதுவும் செட் ஆகலை. இதில் கரெக்டாக செட் ஆகும். ஒயிட் பீட்ஸ் பாருங்க, கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகுற மாதிரி மாட்டிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது மாட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த மெஷின் எடுத்துக்குவோம். இப்போ வந்து மெஷினில் இந்த இடத்துல ஒரு இது வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரூ அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில். ஸோ இதை வந்து உள்ளே வச்சு அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி இதை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். பாருங்க, ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சா. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அடுத்து வந்து இந்த மாதிரி இருக்குது. இது என்னன்னா ஆக்சுவலாக பீட்ஸுக்கு கீழே அந்த பீட்ஸ் வந்து அப்படியே துணியோடு சேர்த்து பிடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கப் மாதிரி இருக்கு, ஒரு 4 லெக்கோடு இருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே இப்படி நேராக வர மாதிரி இந்த பொசிஷனில் இருக்கணும். கரெக்டாக மெஷின்குள்ளே இந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம உள்ளே வந்து வச்சிடணும். ஸோ இது பாருங்க, இதை எடுத்து அந்த பொசிஷன்லேயே நான் இதுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ இந்த மெஷின்குள்ளே இங்கே ஹோல் இருக்கு, கீழே மேலே வந்து பீட்ஸ் ஃபிட் பண்ணிட்டோம், கீழே ஒரு ஹோல் இருக்கு. அந்த ஹோல்குள்ளே இந்த பேஸை வந்து அப்படியே நேராக வர மாதிரி உள்ளே போட்டேன்.
இது தலைகீழ உள்ள போயிருச்சுன்னா அடிக்காது, கரெக்டா அடிக்காது. ஸோ நேரா இருக்கிற மாதிரி உள்ள போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவுல துணியை வச்சுட்டு நம்ம வந்து இதை வச்சு டைட் பண்ணோம்னா அது வந்து ஃபிட் ஆயிக்கிறோம் துணியில. ஸோ அது பண்ணுவோம். நான் இந்த மெட்டீரியல்ல பண்ண போறேன். இது வந்து ஒரு பிங்க் கலர்ல பிளைனா சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இந்த மெட்டீரியல் இங்க வச்சுக்கிறேன். டபுள் கிளாத்தா வச்சிருக்கேன், இல்ல சிங்கிள் கிளாத்தா வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் கிளாத் வச்சுட்டு இது இருக்குல்ல, இதை வந்து லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துடணும். எடுத்தோம்னா அப்படியே வந்து ஃபிட் ஆயிக்கும். இப்போ பாருங்க, இது வந்து பேக் சைடு உள்ளுக்குள்ள வந்து ஃபிட் ஆயிடுச்சு. மேலே பீட்ஸ் இருக்கு, இதை எடுத்தாலும் நம்மளுக்கு வராது, நல்லா ஃபிட் ஆயிக்கும் துணியில, நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு அந்த துணியில எங்கெங்க வேணுமோ நம்ம அது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சின்ன பீட்ஸ் நம்ம ஃபிட் பண்ணலாமா? இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து கலட்டி எடுத்துடணும். ஸோ இதை வந்து நான் கலட்டுறேன். ஸ்க்ரூ தான் நம்ம டைட் தானே பண்ணோம். ஸோ வந்து இதை அப்படியே வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, ஆல்ரெடி இங்கே பீட்ஸ் போட்டு வச்சுருந்தோமா, இது இல்லை, இங்கே பீட்ஸ் போட்டு வச்சுருக்கோமா, கரெக்டாக ஃபிட் ஆகிருந்துச்சு. ஸோ இதை வந்து உள்ளுக்குள்ளே மாட்டிக்கணும். இப்போ வந்து இந்த சைடு பீட்ஸ் போட்டிருக்கோம், இதில் வந்து ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவை வச்சு இங்கே டைட் பண்ணிக்கலாம். இது டைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கீழே வந்து இந்த பேஸ் போடணும். ஸோ இந்த பேஸ் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ நான் இங்கே கீழே வச்சிருக்கேன்ல, இதே பொசிஷனில் இதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? நான் இப்போ இது ஒன்று மட்டும் எடுத்து இதுக்குள்ளே இந்த ஹோல்குள்ளே போடுறேன் பாருங்க. ஸ்ட்ரைட்டாகவே வச்சு போடணும், கொஞ்சம் கிராஸாக போட்டிங்கன்னா திரும்பிடும் உள்ளே போய். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போட்டேன். இப்போ வந்து மெட்டீரியல் வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு விடக்கூடாது, ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். இந்த கை நான் பிடிச்சிருக்கேன்ல, இது வந்து கரெக்டாக இந்த மேலே இருக்குல்ல, இந்த ஸ்டீலோட ஒட்டுற அளவுக்கு நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு துணியை மட்டும் இப்படி எடுத்தோம்னா வந்துடும், அவ்வளோதான். ஸோ இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. அழகாக வந்துருச்சா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து எதாவது ட்ரெஸ் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் ட்ரெஸ் ஃபுல்லுமே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது ட்ரை பண்ணுறதுன்னா பண்ணலாம். நீங்க பண்ணுங்க. தப்பா போட்டா உள்ள போய் மாட்டிக்கிறோம். அப்புறம் நீங்க இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணாலே போதும், கீழே விழுந்துரும். உள்ள தலைகீழ போயிருச்சுன்னா இப்படி சாய்ச்சிட்டீங்கன்னா வெளில வந்து விழுந்துரும். ட்ரை பண்றீங்களா? நான் பண்ண போறேன். பண்ணுங்க. இங்கே வந்துறீங்களா? இந்த பக்கம் வந்துறீங்க. இந்த பீட்ஸ்ல ஹோல் எதுவுமே கிடையாது, பிளைன் பீட்ஸ் தான், அதுல ஹோலே வராது. பீட்ஸ்க்குள்ள அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, அது உள்ள போய் இறங்கிட்டு டைட் ஆயிரும். நீங்க என்ன பீட்ஸ் போடுறீங்க? pearl beads எடுத்துக்கோங்க. கிரே பீட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இதை மாத்திக்கோங்க. ஓகேவா? பேஸ் ஸ்ட்ரைட்டா உள்ள போடணும். போயிடுச்சா? போயிடுச்சு. கரெக்டா இருக்கு. அடிக்கிறீங்களா? நல்லா டைட் பண்ணு. அவ்வளோ கரெக்டாக இருக்கு. சூப்பர். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஈஸியாக. நீங்கள் அதே பீட்ஸ் போடுறீங்களா? நான் ஒயிட் போடுறேன். ஒயிட் போடுங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒயிட்டோட டை பேஸ்
அது தண்ணி ரெண்டாவது பண்ணால் கரெக்டாக வராது. டைட்டாகல. இன்னொன்று பண்ணுறீங்களா? இது ஸ்ட்ரைட்டாக போடுங்க. பீட்ஸ் இருக்கு, இது போடுங்க. டை வேற மாத்திக்கலாமா? ரிமூவ் பண்ணுங்க. நல்லா உள்ள போயிடுச்சு. இதுல இப்படி அவ்வளோ. கரெக்டாக இருந்துச்சு. சக்ஸஸ். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்க? ஒயிட்டு. இந்தாங்க. அதிலே அப்படியே இது பண்ணி அதிலே இருக்கு. சேம் டை தான். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா, அடுத்து நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் டிசைன் பண்ணும்போது எல்லா ட்ரெஸ்ஸும் பிளைனாகவே இருக்கும். அப்போ ட்ரெஸ்ஸு டிசைனாக வரணும் அப்படிங்கும்போது ஒரு ஃப்ராக் மாதிரி தைக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு வெயிஸ்ட் ஃப்ராக்கே தைக்கிறோம். வெயிஸ்ட் ஃப்ராக் வந்து பிரிண்டட் மெட்டீரியலில் தைக்கும் போது பிரச்சனை இல்லை. ஒரு பிளைன் மெட்டீரியலில் தைக்கிறோம், இல்லை ஒரு நெட் மெட்டீரியலில் தைக்கிறோம்னா, நெட் மெட்டீரியலில் இந்த பீட்ஸ் அங்கங்கே வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பயங்கர கிராண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்லேயே அந்த டைமண்ட் ஷேப்பில் அங்கங்கே ஒரு பீட்ஸ் வர மாதிரி பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ஸ்டிச் பண்ண பிளவுஸ்லயும் பண்ணலாம், எல்லாத்துலயுமே பண்ணலாம். இப்போ இவங்க பிளைனா துப்பட்டா போட்டிருக்காங்க, ஸோ இதுல ஃபுல்லா அங்கங்க வர மாதிரி பண்ணலாம், பீட்ஸ் வர மாதிரி. இல்ல அந்த துப்பட்டாவோட எண்ட்ல மட்டும் கார்னர்ல மட்டும் ஒரு லைன் அப்படியே பக்கத்துல வரிசையா வர மாதிரியும் பண்ணலாம். எல்லாத்துலயுமே வைக்கலாம். புரியல. இப்போ துணியில வெறும் துணியில நம்ம இது போட்டோம். இப்போ நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்றோம். ஸ்லீவ் கட் பண்ணி இது போட்டதுக்கு அப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ண முடியும்? ஸ்டிச் பண்ணலாம். பீட்ஸோட எண்ட்ல நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி பண்றோம் அதே ப்ரொசீஜர் தான். இல்ல ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண பிறகு கூட பண்ணலாம். ஆனா கம்பியா தெரியாதா? அடியில தெரியாது. கரெக்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா ஒரு புள்ளி தான் தெரியும். ஆமா, இது அப்படி தெரியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இதுக்கு மேல ஒரு லைனிங் போட்டு தச்சுக்கணும். முதல்ல டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஆக்சுவலா இத வச்சு நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம். இது ஜஸ்ட் இப்ப சாம்பிள் தான் பண்ணிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம ஒவ்வொன்றா பண்ணுவோம். இதுல லெஹங்கால பண்ணுவோம், பிளவுஸ்ல பண்ணுவோம், எல்லாத்துலயுமே பண்ணலாம், எல்லாத்துலயுமே டிசைன் பண்ணலாம். சப்போஸ் தப்பா அடிச்சிட்டா எப்படி ரிமூவ் பண்றது? தப்பா அடிச்சுட்டு ரிமூவ் பண்றது கஷ்டம் தான். இந்த இடத்துல வந்து லைட்டா ஹோல் மாதிரி தெரியுதா, இதுக்குள்ள நீடில் மாதிரி விட்டு இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டா ஹோல் ஆகும், அதுதான் நம்மளுக்கு ஆரி கிளாஸ்ல இருக்கே ஹோல்ஸ் எப்படி சரி பண்றதுன்னு.
இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி மெஷின்லாம் நீங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் இம்மீடியட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வச்சு ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டிசைனே பண்ணிடலாம். இது வந்து இப்படி தான் பண்ணணும், இது மாதிரி அங்கங்கே ஒரு பீட்ஸ் புட்டாஸ் தான் பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு டிசைனும் நம்மளால ஈஸியாக பண்ண முடியாதா, ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனுக்குள்ள ஃபுல்லாக வந்து பீட்ஸ் இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். ஸோ வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ் மெஷினை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் என் பொண்ணுக்கு கூட ஒரு ஃப்ராக் ஒரு ட்ரெஸ் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ் ஃபுல்லும் வந்து இந்த மாதிரி பேர்ல் பீட்ஸ் வந்து பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு இந்த மெஷினை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ், ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டேரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.